வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். பாலம் தொடக்க தேவை, சரி வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லி வரையில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் யாருமே அவ்வளோவா வரமாட்டாங்க. அதே பாமன் பீச்சு, அங்கே ஆட்கள் இருக்காங்க. இனிமேல் தான் வர ஆரம்பிப்பாங்க. சண்டேனால கொஞ்சம் கூட்டமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ, இந்த கடற்கரை ஓரம் பூரா இந்த பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த படி வழியாக தான் நான் ஏறி வந்தேன். அதுக்கிட்ட ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதான் என்ட்ரிங்கு. இந்த என்ட்ரிங்கில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, நம்ம என்ட்ரிங்லேயே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு வரையில் 2 செல்லக்குட்டி பார்த்தேன். செல்லக்குட்டியே காட்டுறேன் பாருங்கள். ஒரு செல்லக்குட்டி இதுக்குள்ளே ஓடிடுச்சு, ஒரு செல்லக்குட்டி இதுக்குள்ளே கிடக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்துட்டு ஓடுது கீழே, இதுக்கு கீழே இருக்கான்னு பார்ப்போம். ஆஹா, 4-5 பேர் இருக்காங்களே. செல்லக்குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயப்படுது என்னை பார்த்து. உங்கள் அம்மா வந்து என்னை கடிச்சிடாம, அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரியா எங்கள் வீட்டுக்கு? வரியா? என்னம்மா என்னம்மா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஆட்கள் யாருமே இல்லை, நான் தான் வந்திருக்கேன். அவ்வளோவா யாருமே இங்கிட்டு வரமாட்டாங்க. இதில் கீழே ஒரு 4-5 குட்டி கிடக்கு. இதில் ஒரு குட்டி அழகாக இருக்குது பாருங்கள். யார் யாருக்கு நாய்க்குட்டி பிடிக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். போயிடுறாத்தாங்க. இந்த பூஞ்சோலைக்குள்ள 2 செல்லக்குட்டி, 4-5 செல்லக்குட்டி உள்ளக்க இருக்குது. இது ஒன்று மட்டும் வெளியே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் நாய்க்குட்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.